என் அன்பான மாணவ மணிகளே, இங்கு நான் 5 விரல்களை காண்பித்துள்ளேன். இந்த ஒவ்வொரு விரலும் கற்றலோட படிநிலைகளை குறிக்குது. இதில் சுண்டு விரலை தெரிதல், அதாவது இன்ஃபர்மேஷன், பர்செப்ஷன், நம் ஐம்புலன்கள் வாயிலாகவும் நாம் என்னென்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம். இப்போ நம்ம தெரிந்து கொள்வது அப்படின்னா, அதாவது தகவல்களை, தரவுகளை, டேட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த டேட்டா அப்படிங்கிறது டேர்ம்ஸாக இருக்கலாம், அந்த டேர்ம்ஸோட எக்ஸ்ப்ரெஷன், அதாவது டெஃபினிஷனாக இருக்கலாம், சிம்பிள்ஸாக இருக்கலாம். அப்போ டேர்ம்ஸ், சிம்பிள்ஸ், டெஃபினிஷன்ஸ், தியரம்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆர் ஈக்குவேஷன்ஸ், ஃபார்முலா, இது எல்லாமே ஃபஸ்ட் கேட்டகரி, அது தெரிந்துக்கிறோம். அடுத்தது புரிந்து கொள்ளுதல். அப்போது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மனப்பாடம் செய்ய முடியும், நம்மளுடைய மெமரியில் வச்சுக்கணும். இதில் மிகப்பெரிய குறை என்ன அப்படின்னா, மாணவர்களிடையே பல விஷயங்கள் கற்றுக்குறாங்க, ஆனால் எதுவுமே மனசில் நிற்க மாட்டேங்குது சார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இது ஏன்? அதாவது ஒன்று, குருட்டு மனப்பாடமாக பண்ணியிருந்தால் சில சமயங்களில் அது மனதில் நிற்காது. புரியாமல் சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணுன்னு ட்ரை பண்ணாலும் அதுவும் மனசில் நிற்காது. சரி, இப்போ நமக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் மனசில் நிற்க மாட்டேங்குதே சார் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், 3வது ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். நமக்கு நல்லா புரிஞ்சதை தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, அப்போ புரிந்ததையும் தெரிந்ததையும் நாம் அனுதினமும் அதை ப்ராக்டிஸ் செய்ய வேண்டும். அதை பயிற்சி செய்யலை அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஒரு ஃபெமிலியாரிட்டியும் கிடைக்காது. அது மூலியமாக நாம் நம்மளுடைய மனதில் நிப்பாட்ட முடியாது. அப்போது இந்த தெரிதல் புரிதல் அப்படிங்கிறதால அந்த மெமரி ரிலேட்டடான ஒரு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ, அப்போ இந்த கான்செப்ட்ஸை வந்து மனசில் நிப்பாட்டணும், அந்த மெமரி பாயிண்ட்ஸை ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா, அப்போது இந்த அறிதல்னால் என்ன அப்படின்னா, நாம் அதை அப்ளை பண்ணணும். அதை நம்ம கையால் எழுதி பார்க்கணும், போட்டு பார்க்கணும், டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ஒர்க் ஷீட்ஸ் பண்ணி பார்க்கணும். அப்போது இது மூலியமாக நாம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் புரிந்து கொண்ட விஷயத்தையும் அதோடு பழகிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நல்ல ஃபெமிலியாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக எந்த டயத்துலையும் நாம் ரிட்ரீவ் பண்ண முடியும், அதாவது வேணுங்கிற டயத்தில் அதை உபயோகப்படுத்த முடியும். அப்போ தான் அந்த அறிதல் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் கிட்டத்தட்ட. அப்படி நாம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப நமக்கு சில இடர்பாடுகள் வரக்கூடும், சில டவுட்ஸ் எல்லாம் வரும். அந்த டவுட்ஸை நாம் கிளாரிஃபை பண்ணிக்கணும். அதை தான் நாம் 4வது ஸ்டேஜாக தெளிதல் அப்படின்னு சொல்கிறோம். கிளாரிட்டி வேணும். அப்போது இந்த 4 ஸ்டேஜுக்குள்ளே நான் இப்போது சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த தெரிதல் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஐம்புலன்கள் வாயிலாகவும் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ ஐம்புலன்கள் வாயிலாக அப்படின்னா நாம் சில விசுவல்ஸ் பார்க்குறது மூலியமாகவும், சில புத்தகங்களை படிக்கிறது மூலியமாகவும், சில விஷயங்களை கேட்டல் மூலியமாகவும், சில விஷயங்களை நாம் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது மூலியமாகவும். இப்போ ஒரு சாஃப்டாக இருக்குது, ஹார்டாக இருக்குன்னாக்கா, அப்போ அந்த ரியல் லைஃப் சிச்சுவேஷனில் நாம் நம்மளுடைய தொடு உணர்வால் நாம் அதை பர்சீவ் பண்ணிக்கலாம். அதனால தான் அந்த இடத்துல பர்செப்ஷன் அப்படின்றது போட்டோம். பர்செப்ஷன் அப்படின்னா விசுவல் பர்செப்ஷன். அதே டயத்தில் நாம் இப்போது ஒரு ஸ்வீட் இருக்குது, இந்த சுகர் கேண்டி அப்படிங்கிறத, ஒரு கல்கண்டு அப்படிங்கிறத, அது இனிப்பாக இருக்கும் அப்படின்னா அது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அதை தெரியப்படுத்திக்கணும் அப்படின்னா
அப்போ அந்த இடத்துல எந்த புலனை வச்சு யூஸ் பண்ணி அதை நல்லா இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நாம் நாக்கால் அதை நக்கி பார்த்தோம்னா அந்த ஸ்வீட்னஸ் அப்படிங்கிறது தெரியும். இப்போது ஆசிட், பேஸு, சால்ட்டு இதெல்லாம் அதாவது அமிலம், காரம், உப்பு இது சொல்கிறோம்ல, இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணுறப்போ வாயால் தான் டெஸ்ட் பண்ணுறோம், நாக்கால் டெஸ்ட் பண்ணுறோம். புளிப்பாக இருக்குது, லெமன் ஜூஸ் புளிப்பாக இருக்குது, அதே மாதிரி சோப்பு ஒரு மாதிரி உவர்ப்பாக இருக்குது, இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் எல்லா கெமிக்கலையும் இதை நாக்கால் தொட்டு நாம் சுவை அறிய முடியுமா? ரொம்ப டேஞ்சர். அதுக்காக நம்ம சில இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அப்போ அந்த கெமிஸ்ட்ரியை பற்றி நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வர்றது மூலியமாக நாம் சில தெரிதல், புரிதல் நமக்கு வந்துடுது. இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இந்த ஐம்புலன்களையும் நம்ம யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அதனால தான் வகுப்பறையில் கூட நாம் கண்டிப்பாக இந்த ஐம்புலன்களையும் அட்டன்டிவாக வச்சுக்கிட்டு கிளாஸை கவனிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், குட் லிசனர்ஸ் ஆர் கிரேட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த பவர்ஃபுல் லிசனிங் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இருந்தால் தான் டீச்சர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த தெரிதல், புரிதல் இது ரெண்டும் அவசியம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் இல்லைன்னா நம்மளால் ரீட்டைன் பண்ணவே முடியாது. அதுதான் தேர்ட் ஸ்டேஜ். தட் இஸ் அங்கே தான் ரியல் நாலேஜ் அப்படிங்கிறதே வருது, அறிதல். அப்படி நாம் திருப்பி அதை போட்டு பார்க்குறது மூலியமாகவும், இல்லாட்டினா டெஸ்ட் எழுதி பார்க்குறது மூலியமாகவும், இல்லாட்டினா வரைஞ்சி பார்க்குறது மூலியமாகவும், ஏன்னா இதெல்லாம் மசில் மெமரின்னு சொல்லுவோம். அப்போது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அந்த டிஎன்ஏலே உள்ளே பூந்துரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அப்போது அதில் சில இடர்பாடுகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்ததுன்னா அதை நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது? அங்கே தான் குருவோட ப்ரெசன்ஸ் ரொம்ப அவசியம். அப்போது அந்த குருவிட்ட நாம் கேட்டு தெளிவடைகிறோம், கிளாரிட்டி அந்த இடத்துல நமக்கு கிடச்சிருது. மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை டீப்பாக அனலைஸ் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நமக்கே உணர ஆரம்பிச்சிடும். அதுதான் உணர்தல் அப்படின்னு பேர். எப்போ நாம் அதை உணர்கிறோமோ அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஞானம் அடைந்தோம் அப்படின்னே சொல்லலாம். ஞானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஹையர் ஸ்டேஜ், பட் இருந்தாலும் ஒரு ப்ரிமிட்டிவான ஒரு ஞானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை உணர்கிறோம். இப்போ பல படிக்காத ஆட்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த 5வது ஸ்டேஜை கரெக்டாக உணர்ந்திருப்பாங்க. இதெல்லாம் படித்து தான் உணரணும்னு அவசியமே இல்லை. இப்போ புரிஞ்சுதா? அப்போது சில விஷயங்கள்லாம் நாம் உள்ளுணர்வே நமக்கு மிகப்பெரிய படிப்பினையும் கொடுக்கும். அதனால் உணர்தல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி உணர்ந்துட்டோம் அப்படின்னா நாம் உரைக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ தான் உரைத்தலுக்கு நமக்கு எலிஜிபிலிட்டி வருது. இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்கிறதுக்கு இந்த உரைத்தல், அந்த எலிஜிபிலிட்டி எப்போ வருது? இந்த 5 நிலைகளை கடந்தவர்களுக்குத்தான் வருது. ஏன்னா உண்மையை உணர்ந்து சொல்கிறப்போ அந்த வார்த்தைகளுக்கு பவர் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறம் தான் உருவாக்குதல். இது நாம் ஒரு புது சித்தாந்தத்தையோ ஒரு தியரியையோ ஒரு இனோவேட்டிவாக ஏதாவது ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ சித்தாந்தத்தையோ நம்மளால் உருவாக்க முடியும். அதோடு இல்லாமல் நாம் யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களையும் உருவாக்க வைக்க முடியும். இதுதான் அந்த கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்போது நான் அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப சொல்லிகிட்டு இருப்பேன், என்ன அப்படின்னா, ரெப்புடேஷன்ஸ் ஆர் நாட் அச்சீவ்டு பை ரெப்புடேஷன்ஸ், they can be achieved only by innovation. எல்லாரும் அரைச்சமாவை அரைச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது ரொம்ப ஒரு ரொட்டீனாக போயிடும். ஆனால் அதிலேயே நம்ம யூனிக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணி அதை செய்து காண்பித்தோம் என்றால் இந்த என்டையர் வேர்ல்டே உங்களை திரும்பி பார்க்கும். அப்போ தான் அந்த இனோவேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. 2 விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த தெரிதல், புரிதல், அறிதல், தெளிதல், இந்த விஷயங்கள்லாம் ஒரு குரு மூலியமாகவோ இல்லாட்டினா புத்தகங்கள் வாசிக்கிறது மூலியமாகவோ நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் உணர்தல் அப்படிங்கிறது நாம் அன்லெஸ் அதர்வைஸ் நம்ம பர்சனலாக உள்ளார்த்தமாக நாம் என்ன
உணர்றோமோ அதை தான் நம்ம உணர்தல்னு சொல்ல முடியும். இப்போ நான் உங்களுக்கு சில அறிவுரைகள்லாம் கொடுத்துருப்பேன். அந்த அறிவுரைகள்லாம் போய் சேர்ந்துதா அப்படின்னா, அப்போ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் உணர்ந்து ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருந்தா கண்டிப்பாகவே அது உங்களை பலவிதமான உருவாக்கத்துக்கு இது தயார் செய்துவிடும். அதனால தான் நம்மளுடைய வார்த்தைகள் பலமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த சொசைட்டியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்னா, நாம் உணர்ந்ததை உரைத்தல் வேண்டும். அப்போ நம்மளால் ஒரு புது உலகத்தையே உருவாக்க முடியும். நன்றி.